மருத்துவமனையில இருந்தபடியே மக்கள் சேவையை செஞ்சு வராரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை கிரீன் சாலையில உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில உடல்நலக் குறைவின் காரணமா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சிகிச்சையில ஈடுபட்டு வராரு. கூடவே முதலமைச்சர் மருத்துவமனையில இருந்தபடியே அரசு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு மருத்துவர்களுடைய தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டது. அது எப்படி சாத்தியம்? அவர் ஓய்வு தான் எடுத்துட்டு இருக்காரு. இந்த பணிகள்லாம் அவர் வரமாட்டாரு அப்படின்னு எதிர்க்கட்சிகளா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும் நினைத்துக் கொண்டிருந்த சமயத்துல தான் இன்னைக்கு உங்களுடன் முதல்வர் ஸ்டாலின் திட்டத்தை பத்தி காணொலி வாயிலாக நேரடியாவே தெரிஞ்சுக்கிட்டாரு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினுடைய முன்னேற்றத்தை பத்தியும், மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா ஏதேதும் குறைபாடுகள் இருக்கா, என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு சொல்லுங்க, சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நேரடியா மக்களுடனே உரையாடினாரு. அது மட்டும் இல்லாம அங்க வரக்கூடிய பொதுமக்களினுடைய வசதிகளுக்கு ஏற்ப எல்லா விஷயங்களும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் காணொலி வாயிலாக கேட்டு தெரிஞ்சிருக்காரு. ஜூலை 22ஆம் தேதி வரைக்குமே இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேலான மனுக்கள் வந்திருப்பதாகவும், இந்தந்த மனுக்களை சரியாக படிச்சுட்டு எந்தெந்த துறையெல்லாம் இதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதெல்லாம் உடனடியா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது உத்தரவையுமே பிறப்பிச்சிருக்காரு.